ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்கைடெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் 2ல் சப்ஜெக்ட் கோட் CS3251 ப்ரோக்ராமிங் இன் சி இம்பார்ட்டன்ட் கொஷின் பிஃபோர் வீடியோலே போட்டிருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸ் நானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம், அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் உங்களுக்கு புரியணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு சி தான் சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் 4 லைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன், 4 சென்டென்ஸ். அப்படின்னா என்ன, யார் கண்டுபிடிச்சா, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுதான் இருக்குது, பார்க்கலாம். சி இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் high-level language developed by Dennis Ritchie at AT and TS Bell Laboratories in 1972. இதை சி ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சவங்க டென்னிஸ் ரிச்சி. எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா 1972 இயரில் கண்டுபிடிச்சாங்க. அந்த லேப் நேம் AT and TS. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சி இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். நெக்ஸ்ட் சி இஸ் எ மிடில் லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு சி லாங்குவேஜ் அலோஸ் டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைனமிக் மெமரி அலோகேஷன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது தான் டைனமிக் மெமரி அலோகேஷன். மெமரி அலோகேட் பண்ண ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும். ஸோ அதுக்குனால தான் சி ஒரு டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்னா 2 இருக்குது. ஒன் மாலாக், இன்னொன்று ஃப்ரீ. நெக்ஸ்ட் பாயிண்ட் இட் இஸ் ஹைலி போர்ட்டபிள். போர்ட்டபிள் மீன்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன், நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன், நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் செக்ஷன், நெக்ஸ்ட்டு குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். நெக்ஸ்ட்டு 2 பார்ட் இருக்குது. ஒன்று மெயின் ஃபங்க்ஷன், இன்னொன்று சப் ஃபங்க்ஷன். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இதுதான் மெயின் ஃபங்க்ஷனோட பாடின்னு சொல்லுவாங்க. பாடினா என்னென்னா ஓப்பன் கேர்லி பிரேசஸ், க்ளோஸ்டு கேர்லி பிரேசஸ். இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரோக்ராமோட பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் ப்ரோக்ராமுக்கு 2 பார்ட் இருக்குது. என்னென்னா டிக்ளரேஷன் பார்ட், எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் 2 இருக்குது. நெக்ஸ்ட் சப் ப்ரோக்ராம் செக்ஷன். இந்த சப் ப்ரோக்ராம் செக்ஷனில் இங்கேயும் பாடி இருக்குது, பாடி ஆஃப் த சப் ப்ரோக்ராம். இந்த சப் ப்ரோக்ராம்ன்றது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா இதை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களே ஓனாக கோடு எழுதுவாங்கள்ல, அந்த கோடு பேர் தான் சப் ப்ரோக்ராம் அல்லது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிளோட போட்டிருக்கேன், பாருங்கள். டாக்குமெண்டேஷன் section. The documentation section consisted of a set of comments lines giving the name of the program and other details. Command lines is non-executable statement and comments are placed between ஒரு ஸ்லாஷ் ஸ்டார், இதுக்குள்ள லைன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு விட்டுருவாங்க. கமெண்ட் லைனுன்றது சிங்கிள், மல்டிப்புள், ஆனால் நெஸ்டடாக இருக்கக்கூடாது. அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஸ்லாஷு, இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க. இதுதான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ப்ரோக்ராம் எதுக்கு, அதோட டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு. இப்போது ப்ரோக்ராம் எழுதுன்னா நெக்ஸ்ட் எப்போவாச்சும் எடுத்து பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் புரியாமல் இருக்கும். இப்போ மேலே டாபிக் போட்டோன்னா ஓ இதுவான ப்ரோக்ராம் தான் இதுவா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் பார்க்கலாம். ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் which direct the compiler to link function from the system library. Example hash include
less than studio.h greater than as defined PI 3.14 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெட்லைன். இது வந்து ஸ்டார்ட் பண்ணாதான், இது போட்டால் தான் அது சி ப்ரோக்ராம்னே அண்டர்ஸ்டுட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, குளோபல் வேரியபிள் global declaration section. There are some variables that are used in more than one function. Such variables are called global variables and are declared in the global declaration section. It is declared outside of all the functions. global variableனா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது தான் global variable. இப்போது இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷன் இது. இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே, இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு மேலேயே நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது குளோபல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வேரியபிளை மெயின் ஃபங்க்ஷன் மேலே டிக்ளேர் பண்ணுறோம், அதுக்கு பேர் குளோபல் வேரியபிள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் மெயின். அது ஃபங்க்ஷன் மெயின்னா எதுவும் இல்லை, மெயின் ஃபங்க்ஷனை தான் இப்படி சொல்கிறாங்க. Every program written in C language must contain main function. This section contains two parts. ஒன்று வந்து declaration part, இன்னொன்று executable part. Declaration partனா என்னன்னு பாருங்க. It declares all the variables used in the executable part. Next, executable part. Executable partனா என்னன்னா, this part contains the statements following the declaration of the variable. Here, the logic of the program can be implemented. They provide instruction to the compiler to perform a specific task. These two parts must appear between the opening and closing brackets. Executable partனா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அந்த ப்ரோக்ராமருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற பார்ட் தான் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டு. இந்த எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டும் டிக்ளரேஷன் பார்ட்டும் ஓப்பன் பிரேஸ் அண்டு கேர்லி பிரேஸ்க்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சப் ப்ரோக்ராம் செக்ஷன். சப் ப்ரோக்ராம் செக்ஷன்னா it contains all the user defined function that are called in the main function. User defined function are generally placed immediately after the main function, although they may appear in any order. subprogram section na என்னன்னா, மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்க ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் யூசரால் எழுதப்படுற கோட் வந்து சப் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? இதுக்கான சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. என்ன எக்ஸாம்பிள்னு டாக்குமெண்டேஷன் செக்ஷனை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். என்ன ப்ரோக்ராம்? சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரை சம் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. இதுக்கு ஹெட்லைன் ஆஷ் இன்க்ளூட் studio.h. நெக்ஸ்ட்டு ஆஷ் டிஃபைன் A5. இங்கே பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே வேரியபிள்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது குளோபல் வேரியபிள். இது உங்களுக்கே தெரியும், சொல்லிட்டேன். ப்ராசஸர் செக்ஷன்ட்டு, இது டாக்குமெண்டேஷன் செக்ஷன் சொல்லிட்டேன். இது மெயின் ஃபங்க்ஷன் மேலே இருக்கிறது. ஸோ குளோபல் வேரியபிள்ஸ். இதில் என்னென்னா, ரெண்டு வேரியபிளை வாங்குவாங்க, ரெண்டு வேரியபிளையும் ஆட் பண்ணுவாங்க, அதை இன்னொரு வேரியபிளை அசைன் பண்ணுவாங்க, அந்த அசைன் பண்ண வேரியபிளை பிரிண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இங்கே. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டோம். இன்ட்டு பிக்கு ஒரு வேல்யூ வாங்குறாங்க, இதை அசைன் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்கேன்எஃப்னு போட்டு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே அசைன் ஃபங்க்ஷன் தான். சி ஈக்குவல் டு ஆட் பண்ண பியோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு இந்த சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்ட் எஃப் போட்டுட்டு, பிரிண்ட் எஃப்னாலே அது அவுட்புட்டில் வரும் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்க மேலே இருக்கிறது வந்து இதுக்குள்ளே என்ன போட்டாலும் எரர் மெசேஜ் வராது. நம்மளோட விஷ். நீ உங்கள் சம் ஆஃப் ஏ அண்ட் பின்னு போட்டுக்கலாம், இல்லை சம்
என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே ஏன் பர்சன்டேஜ் டி போடுறாங்கன்னா இன்டீஜர், ஸோ பர்சன்டேஜ் டி போடணும். அதுவே ஸ்ட்ரிங்காக இருந்தால் பர்சன்டேஜ் எஸ் போடுவாங்க. சி வந்து இங்கே இருந்து இந்த ஆட் பண்ண வேல்யூ சி இங்கே அசைன் ஆகும், அந்த வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே சி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் கீழே இருக்கிறது சப் ப்ரோக்ராம். இதில் என்ன இருக்காங்கன்னா இன்ட் ஆட் இன் பி ஓப்பன் பண்ணிவிட்டு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ண வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகும். மேலே போயிட்டு இங்கே படிச்சுட்டே வரும்போது இங்கே வந்து அசைன் ஆகும். இங்கே அசைன் ஆன வேல்யூ இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா? அவுட்புட்டில் பிரிண்ட் ஆன வேல்யூ சம் ஈக்குவல் டு அப்படின்ட்டு வரும். அவ்வளோதான். ஈஸி தானே? புரிஞ்சுது தானே? புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.